சரி வாங்கிடுவான் குளிப்போம் வாங்க. ஆ ஏன் இப்படி களி விடுங்க விடுங்க. அப்ப ஒரு பெண்ணா வந்து இப்போ குறிப்பிட்ட ஒரு 13, 14, 15 வருடங்களுக்கிட்ட பாக்காங்கன்னு சொன்னா பான் வாங்க வரீங்களா? வேற என்ன வாங்குவீல்? வேற என்ன வாங்குவீல்? நீதான் நான் வாங்குவேன். உங்களுக்கு அதே காசு எவ்வளவு? இது எவ்வளவு? 100 ரூபா வாங்கி அதுவும் வருவேன் நினைக்கல. ஆனா ஹட்டர் மட்டும் கிடைக்க மாட்டேன். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். பக்கத்தில் நிற்கிற தம்பிட பேர் வந்து கதீஷ். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. ஒரு சில 6-7 மாசம் இருக்கும். ஒரு 4 மாசம் வரைக்கும். 4 மாசம் வரைக்கும் அவங்க வந்து ஒரு கிளப்புக்கு வந்து உதவி கேட்டிருந்தா தம்பி விடாதான் செய்தாங்க. இந்த பக்கம் வந்து என்ன ஒரு வேலை திட்டம் செய்ய போனாலும் தம்பியும் வருவார். அவரோட நிறைய அண்ணாவங்கெல்லாம் மாறுவாங்க. இன்றைக்கு கூட தம்பி வந்து வேலையை விட்டு போட்டு அண்ணா நான் வருவேன் கட்டாயம் பாருன்னு சொல்லி வந்துருந்தா. தம்பியோட பேர் என்ன? கிரிஷான். ஓகே. நாங்கள் தான் வந்து போயிட்டு இப்போ அந்த அண்ணாவுக்கான உதவிகளை வந்து வழங்க போகிறோம். அதோட வந்து முக்கியமாக வந்து அவங்க கேட்டிருந்தது முடிவெட்டுற மெஷின் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோல் எடுத்து கேட்டிருந்தாங்க, இருந்தாங்க. நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி. இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மலரண்ணா ஹவுஸ்ல இருந்து இந்த உதவி செய்திருக்கிறார். மொத்தமாகவே 1 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து மலரண்ணா போட்டிருந்தவங்க. அப்போ இந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு நாங்கள் வந்து 4-5 குடும்பங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுக்க போகின்றோம். அந்த வகையில் முதல் கட்டமாக வந்து இந்த அண்ணாவுக்குரிய உதவியில் வந்து வழங்க போகிறோம். 25,000 ரூபாய் பெறுமதியான, அதாவது முடிவெட்டுற மெஷின் ஒன்று வாங்கியிருக்கும். அதோட வந்து அந்த அண்ணாவுக்கு தேவையான உடுப்புகளையும் வாங்கியிருக்கும். மிச்ச காசை வந்து அவங்க கையில் கொடுக்க போகிறோம். அதை கொடுக்கக்குள்ள பாருங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவையுடையாக்கள் 2-3 பேர் இருக்காங்க. அப்போ மலரண்ணாவும் அந்த வீடியோ பார்த்துட்டு கூறியிருந்தால் தம்பி இவங்களுக்கு கொடுங்க மிச்சத்தை வந்து நீங்கள் எங்கே கஷ்டம் இருக்குது, எங்கே கொடுக்கணும்னு உங்களுக்கு தென்படுது அங்கே கொடுங்கண்டு அப்போ அங்கே போய் கொடுக்க போகிறோம். அப்போ அந்த வகையில் மலரண்ணாவுக்கும் மலரண்ணாவுடைய அந்த அக்கா வைஃபுக்கும் வந்து நன்றி. அதோட வந்து அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு மகள் ஒரு மகன். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படித்து கொண்டே வேலை செய்து கொண்டு நிறைய உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்காங்க. நம்மளூடாக மட்டுமே நிறைய துறைக்குள்ளால நிறைய விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த வகையில் மலரண்ணா குடும்பத்துக்கு வந்து நாங்கள் மீண்டும் மக்கள் உறவுகள் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்போ அந்த வகையில் உள்ளே போயிட்டு பண்டையே அந்த அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டி யாரை குளிக்கு பாட்டி உடுப்பெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் போகிறோம். அப்போ அந்த வகையில் உண்மையிலே நன்றி. என்னென்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான ஒரு உதவி. அவங்க நிறைய நாள் கூடி இந்த ரிக்வெஸ்ட்டை வந்து கேட்டிருந்தவங்க, எனக்கு ஒரு முடிவெட்டுற மெஷின் வாங்கித்தாங்க தம்பின்னு சொல்லி அந்த அக்கா வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த அக்கா தான் வந்து அந்த அண்ணாவுக்கு கூட முடிவெட்டி விடுறது. என்னென்னு சொன்னால் பிறப்புல இருந்தே அவருக்கு அந்த பிரச்சனை. அப்போ ஒரு பெண்ணா வந்து ஒரு தம்பியா இருந்தாலும் இப்போ குறிப்பிட்ட ஒரு 13, 14, 15 வருடங்களுக்கிட்ட பார்க்காங்கன்னு சொன்னா அது பெரிய ஒரு கடவுளுக்கு 2வது என்ன சொல்லணும். ஏன்னு சொன்னா அவங்களோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ற அடுத்ததை வந்து என்ன செய்யறன்னு தெரியாம ஒரு ஊசலாடி கொண்டிருக்கிற அந்த நிலைமையில அந்த அண்ணாவையும் அவங்க பார்த்து கொண்டு செய்து கொண்டிருக்காங்க. கத்தரிக்கோல அந்த அம்மை வெட்டுறேன் நான், பிளேட் எல்லாம் வலிச்சு விடுவேன் நான், சில நேரம் என்ன செய்யறேன்னு தெரியாம இருந்து கூட அழுது கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு அவசர உதவின்றதால நான் உடனே ஓடி வந்துட்டேன். இன்றைக்கு நான் நிறைய வேலைப்பாடுகள் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி. அப்போ அந்த வகையில் காலையில் வந்து அந்த வசந்தன் கூத்து வடமோடி தென்மோடின்னு சொல்லுவாங்க, மட்டக்களப்பில் ஆடப்படக்கூடிய கூத்து வகையில் அடுத்த கரகம் எல்லாம் இடம்பெற்றது. அந்த வீடியோ நேற்று முந்தின நீங்கள் பார்த்துருவீங்க. அதாவது இந்த வீடியோ போடக்குள்ள வந்து கண்டிப்பாக வந்து நான் இதை அப்படி வருஷப்படி போடுவேன். அப்போ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிடுது. சரி இது ஒரு முக்கியமான உதவி, இதை இன்றைக்கு முடிக்கணுன்றதுக்கானே வந்து நான் இல்லைன்னு சொன்னால் இப்போ நாளைக்கு நான் 2 நாள் கழிச்சு வந்து வைக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டு வந்தாங்க. ஆனால் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அவங்களோட உரிய நேரத்துக்கு போய் சேர்ந்துடும். அந்த உள்ள போவேன். தம்பி எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? நல்ல எப்படி போய் உங்களோட விளையாட்டுகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் எல்லாம்? விளையாட்டுலாம் நல்லா போய்கிட்டு இருக்கேன்னா இப்போ நாளைக்கு மேட்ச் இருக்கு எங்களுக்கு. ஃபுட்பாலா? இப்போ ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிளப் வச்சு கொண்டு இருக்காங்க. அடுத்த இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை 2 டீம் போட்டிருக்கோம். வெள்ளியும் சனியும் இருக்கு. நல்லா விளையாடுறாங்க. இப்பதான் இந்த வருஷம் தான் இறங்கினபடியா கொஞ்சம் பரவாயில்ல. ஏதாவது இப்ப மெட்சுகளுக்கு போய் இப்ப செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்கீங்களா? குவார்டர் ஃபைனல் இல்ல ஃபைனல் வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கீங்களா?
நான் பெஸ்ட்டுக்கு போனப்பலே பெஸ்ட்ல அடி வாங்கிட்டேன் வந்து பிறகு போய் இப்ப ஒரு டீம் கடிச்சு இப்போ உள்ள போற மாதிரி. அப்படியே ஓகே வாழ்த்துக்கள். அதான் இது பாப்போம். நீங்க நிறைய உதவிகளை திரும்பியும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா பாப்போம் அடுத்த கட்டமா எங்களால முடிஞ்சதானே செய்யலாம். அடுத்த கட்டம் என்ன எங்களால முடியதா செய்யறோம். சரி உள்ள போவோம் என்ன. சரி அப்படி போவோம். ஆனா சரியான மாதிரி வெயில்னு வெயில் அப்ப என்ன என்ன செய்யுது. ஆள் நம்மள கண்ண சைலண்ட் ஆயிடுவாரு. அவரது போய் பேசாம எடுக்கல வீடியோ கொஞ்சம் ஆளு இவரது நிப்போமா நம்ம இந்த அப்படி மைக்கையும் கொண்டு போவாங்க. என்ன நாங்க போனா கதைக்காருல்ல இப்ப ஏண்டா ஏச்சு விழுகுது. அடுத்து நாங்க இடத்து நிக்கோம். பாத்தீங்களா ஏச்சு அவங்கள போட்டு சிச்சனமாய் பாடுபடுத்துறாள். என்ன செய்யுது இந்த மைக்க யாருக்கு ஒன்றும் தெரியாதா நீ. எல்லாரும் எல்லாம் கதைக்கிற நம்ம போனா சரி சத்தம் வராது. என்ன சத்தம் போட்ட நாக்கு ஆறு சத்தம் போட்டால் நாக்கு ஆறு சத்தம் போட்டால் ஆறுக்கு அப்ப எங்களுக்கு சத்தம் போடலையா? எங்களுக்கு தான் சத்தம் போட்ட மாதிரி அடிக்கிற ஒரு ரெண்டு நாய்க்கா ஆறுக்கு நாய்க்கு தான் சத்தம் போட்டு எங்களுக்கு ரெண்டு பேர் தான் தம்பியா கம்பெல்லாம் கொண்டு அடிக்கிறது எங்களுக்கு தெரியா? அப்ப எங்களுக்கு சத்தம் போடல அம்மையா அந்த சத்தம் போடல. விரைச்சுடுங்க எனக்கு பயமா கிடக்கு. விரைச்சுடுங்க கொஞ்சம். சரி வாங்க குளிப்போம் வாங்க. ஏன் புது உடுப்பு தான் நீயும் பிரச்சனை நாங்க திரும்ப முடிவெல்லாம் மட்டுமே இப்ப முடிவெட்டு இல்லை. இந்த இருக்கு முடிவெட்டுற மிஷின் இருக்கு. இதுக்குள்ள உடுப்பு இருக்கு ஷர்ட்டு புது ஜம்பர்லாம் இருக்கு. குளிச்சா போட்டுடுறான். என்ன போறே குளிக்க போறீங்களா இல்ல கொண்டு போயா? எப்படி அந்த கதையில அந்த கதை நாங்க குளிப்பாட்டணும். இப்ப நாங்க நிக்க சரி நாங்க நிக்க குளிச்சாதான் நாங்க தருவோம். இப்போ நாங்க போறது ஒரு குளிக்காட்டி அப்ப நாங்க கொண்டு போவோம் கதீஷ் கொண்டு போவோம். அப்ப நாங்க போயிட்டு வரோமா? போட்டா குளிக்க போறீங்களா போக போறீங்களா? போயா நாங்க என்ன செய்ய புரியல் குளிக்க போறதா? ஓகே 6 கொண்டு குளிக்க போறதான். அப்ப என்ன வேணும்? எந்த ஜம்பர் வேணுமா ஷர்ட் வேணுமா? எல்லாம் வேணுமா? எப்படி? ஓகே வாங்க குளிப்போம். வாங்க எவ்வளவு குளிக்கிறேன் வாங்க குளிப்போம். எவ்வளவு பைப் இருக்கு எவ்வளவு தெரியும்? எங்க எங்களுக்கு தெரியாது. வாங்கலும் டைமா வேண்டா இந்த தம்பி அவர் போயிடுவாங்க. எங்களுக்கு தெரியா. வாங்க பாப்போம் என்ன செய்யறாங்க. அவரை நடந்து தெரிய வராள் என்ன செய்யறாங்க பாப்போம். இல்ல நீங்க விடுங்க. ஐயோ அவரை வரணும் வந்தாதான் அவரை வந்தாதான் நாங்க இதை விளையாட்டியா தம்பியா கொண்டு வராங்க. எங்களுக்கு தெரியா. வாங்கலண்ணா வாங்க குளிப்போம். எவ்வளத்துல பைப்பங்கறி சரி வாங்க போ. வாங்கல எங்களுக்கு முன்னுக்கு நடந்ததானே நாங்க வருவோம் பின்னால உங்களுக்கு பின்னாலே. என்ன குளிக்கொண்டாதாமா? அப்ப வாங்க நம்ம உடுப்ப கொண்டு அவங்க கொண்டு வரோம். எங்களுக்கு தெரியா. சரி நாங்க போயிட்டு வரோமா? சரி வரமா அம்மனு. என்ன செய்யண்ணா குளர்ல என்ன
நாங்க வாரமா முன்ன போயிட்டு கதைக்கணும் குளிக்க போறாங்க நான் குளிப்பாங்க நான் இப்ப குளிச்சேன் நான் சொல்லணும் இது ஒண்ணும் நான் வாய முடிச்சிருந்தா கொண்டு போவாங்க நீங்க அப்ப கதை குளிக்கிறேன் அப்ப குடி கட்ட போவாங்க இல்லாட்டி என்ன போறீங்க ஆ அதான் குளர்வாரு ஆளுக்கு என்ன போறீங்கண்ணா நம்ம போவோம் கதீஷ் எடுங்க நாங்க போயிட்டு வரோமா இந்த உடுப்புற காட்டி போட்டுவாங்க போ ரெண்டு உடுப்புற காட்டுங்க எடுத்து காட்டு என்ன ஜம்பர் ஷர்ட் எல்லாம் இருக்கு இதுக்குள்ள நிறைய இருக்கு எல்லாம் உங்களுக்கு தான் வாங்கி முடி வெட்டுற மிஷின் எல்லாம் கொண்டு வந்து இல்லாட்டியா கொண்டு போறாங்களே கொடுத்து விட்டுருமா என்ன போறீங்க அவங்க குளிக்காதான் தந்துட்டு போறேன் வாங்க முடி வெட்டிட்டு குளிப்போமா முடி வெட்டி குளிப்போமா முன்னுக்கு போங்க நான் பின்னால வரோம் முன்னுக்கு போங்க கிருவாண்ணா போவாரு அவரு போவாரு ஓகே அவரு கரெக்டா குளிப்பாரு குடிக்கிற இடத்துக்கு ஆடுறதுக்கு போர் கிடக்கிறத இப்படி மெதுவா தானே கண்ணாட பாரு முதல்ல இறங்க இறங்க மாட்டாரு நானும் கொஞ்சம் பாஸ்டா நடப்பாருண்டு இப்படிதான் ஒவ்வொரு நாளா பையா நான் தூக்குறேன் கொண்டு வரல நீங்க தூக்குற ஐயா இവിടത്തെ வச்சு இந்த கட்டில வச்சுட்டீங்களா சரி அக்கா நீ ஒரு கதிரம் எடுங்கள இவ்வளவு உடுப்பிறீங்க அக்கா இது வாங்கல கதிசன் கொஞ்சம் முடிய கொஞ்சம் பட்டி விடுங்க வேணே மாஸ்கா போடுங்க அக்கா இவ்வளவு உடுப்பு இருக்குது ஷார்ட்ஸ் இருக்கு இவ்வளவு 5 ஷார்ட்ஸும் 5 டிஷர்ட்டும் வாங்கி வந்துருக்கு டிஷர்ட் ஒரு 4 ஷர்ட் 2 வாங்கி வந்துருக்கு இந்த முடிவெட்டுற மிஷின் வாங்கி வந்துருக்குது நாங்க அவடத்தை வச்சு உடைச்சிட்டோமாக்கா என்னன்னு சொன்னா அங்க செக் பண்ணி பார்க்கணுமா சொல்ல புரண்டி முள்ளுக்குள்ள இருந்தது அப்ப அதனால அவடத்தை வச்சு நாங்க உடைச்சு பார்த்துனாங்க இதுல 2 சாதி இருந்தது இது வந்து நல்ல சாதி அப்ப 6 மந்த் புரண்டி வந்திருக்காங்க இதுக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்ப இன்னைக்கு முடிவெட்டணும் அவடத்தை வச்சு நாங்க சார்ஜ் போடுறதுக்கு அவன் எடுத்துனாங்க அப்ப இதுல சார்ஜ் ஃபுல்லா இருந்தது இந்த உள்ளுக்குள்ள இந்த கேபிள் எல்லாம் இருக்காக்கா எடுங்க அவங்க இந்த இருக்க கைக்குள்ள எல்லாமே இருக்கு அந்த புரண்டி காட்டு எல்லாமே இருக்குது அது இந்த இருக்கு இந்த இது வந்து நம்ம இப்ப எந்த அளவுக்குன்றத நீங்க போட்டு இதுக்குள்ள இதுல வந்து மாட்டி வெட்டலாம் கிளிப் இருக்குது சைஸ் எல்லாம் இருக்குது இந்த இருக்கு அந்த கேபிள் இருக்குது இந்த சார்ஜ் பண்ண அந்த பின்பக்கம் சரியா சீப் எல்லாமே இருக்குது அந்த ஆயில் இருக்கு நீங்க வடிவா யூஸ் பண்ணீங்களா சரி கொஞ்சம் ஒரிஜினல் தான் இது சரியா அதுக்கு ஃபுல்லா ஷார்ட்டா தானே வெட்டுறீங்கன்னு இந்த ஈடுவா கழுத்தையும் மட்டும் போறாங்க முடிவெட்டோட மாட்டாங்கிடுவா அங்க அழகொழிவான் இங்க அழகொழிவான் முடிவெட்ட வர்ற இல்லையா வேற எங்களை விடாட்டி நாங்க எல்லா சாமானையும் கொண்டு போயிருவோம் அனிமிரஜனா குனிவா அந்த பிந்தையில சைட்ல அடிச்சிருங்க இப்போ இதுலயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கேக்கா இப்போ நீங்க ஷார்ட்டா வெட்டுறேன்னு சொன்னா நீங்க அந்த கிளிப்பையும் போட தேவையில்லை இப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா வெட்டணும் வேண்டிய சொன்னா தான் நீங்க அந்த கிளிப் யூஸ் பண்ண வேண்டிய வரும் இதுலயே வந்து நீங்க இந்த இது வந்து நல்ல
நல்ல குறைஞ்ச சோட்டில் வெட்டலாம். அது கூட மேலே கொஞ்சம் கூட வச்சு விட்டுட்டா அந்த எடுத்துக்கணும். அந்த கிளிப் கொஞ்சம் முன்னுக்கு வரும் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுக்கு மேலே கொஞ்சம் முடி வச்சு விட்டணும்னு சொன்னா அதை மாட்டீங்களா? சரி, நீங்க முடி வெட்டி பழக்கம் இல்லை, கதை ஸ்டாண்ட் ஃபுல்லாக முடிக்கணும். சரியா? சரியாண்ணா, நாங்கள் முடி வெட்ட போகிறோமா? சரியா? பயப்படக்கூடா. இப்படி களி தம்பி வீடியோ சீப்பா வச்சு அந்த பழக்கம் இல்லை தானே. நான் பின்னுக்கு ஓடியா ஓட்டிக்கணா மேஷன் பிடிச்சி இப்படி ஓட்டுது. பிரச்சனை இல்லை. நிமிருங்கண்ணா, அப்படி நிமிருங்க. அப்படிதான் கொஞ்சம் குறைக்கிறா இல்லை கொஞ்சம் அதை குறைக்காங்க. முன்னுக்கு டிக்கெட்டு சைட்டில் கொஞ்சம் ஓகேயா? ஓகே, நிமிருங்கண்ணா பாப்போம். சரியா? என்ன பாலு அந்த நல்லா குறைச்சி போட்டு தந்த இதுல இது தாடியை கொஞ்சம் எடுத்துருங்க. தாடியை குறைய மேலுக்கு இல்லை கீழே இல்லை இல்லை. ஓ ஓகே. சரி, தாடி நம்ம இருந்துச்சுமா மாப்பிள்ள இருக்கிறது பொம்பளண்டு பாப்பமா. ஆண்ணா கிருவாண்ணா பொம்பளண்டு பாப்பமா. சரியா? ஓகே ஓகே, ஆஃப் பண்ணிடுங்க. இவருங்கண்ணா பாப்போம், வடியாங்கண்டா பாப்போம். வடியா தான் அறியாரு.
அப்படிங்களா புடலிகள் கொஞ்சம் இருக்கு சரி சூப்பரா இருக்கு கடையில வெட்டினாலும் அப்படி வெட்ட மாட்டாங்க அக்கா அக்கா அஞ்சமா இந்த மெஷின் அக்கா நீங்க யூஸ் பண்ணி போட்டு இதுல ப்ரஷ் இருக்குது நீங்க அதை உடனே வந்து கிளீன் பண்ணி விடணும் இல்லாட்டி அந்த கரல் கட்டி கூட போயிடும் அதுக்குள்ளே ப்ரஷ் இருக்கு அந்த முடி அளவு கிளீன் பண்றது நீங்க பாவிக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஒரு சார்ஜ்லையும் போட்டுருங்க சரியா அப்படி வச்சிருங்க மண்ணுக்கு ஆயிருக்கும் மண்ணுக்குள்ள தவண்டு போகணும் இல்ல அது வந்தக்கா அந்த நீங்க கட்டிருக்கீங்க அது உங்களுக்கு கட்டி இருந்துச்சுதானே அதுல அங்க போறாரு இல்லையா இந்த இருக்குதான் ஒரு இறங்கால அங்க ஏறாரு இல்ல பண்ணி நான் எந்த மண்டா அவருக்கு தேவைப்படும் அப்ப இதுல வந்து அதுல இருங்க கட்டினாலும் சரி வராது ஆளுக்கு மண் தான் தேவைப்படுது அப்படி அப்படி முன்னுக்கு இப்படி இது போல இப்ப சும்மா இப்ப சிலோப்பா கட்டி போட்டு அப்படி வேலை தலையில விடுங்க நீ அவர் ஊத்தில பாரு முதல்ல வந்து குளிப்பாட்டு நாளு ஆனா இப்ப கொஞ்சம் சவுத்தாரு அந்த முதல் இருந்த விட அந்த சோப்பெல்லாம் போட்டு விட குளிக்கணும் கையெல்லாம் அடிவாங்க போய் என்னங்க கண் பத்தட்டும் கைக்கலாம் கப்பல் வாங்க அள்ளி போடு சின்ன கப்பல் அள்ளி அள்ளி ஊத்தலாம் கண்பாட் விடுங்க விடுங்க போகும் தானே என்ன குளிச்சாகும்
இப்ப ஒரு படைசாட்டி சரியா அது வைப்போமா ஊர் எடுக்கா செய்யடா நம்பர் மாதிரியாக்கா இந்த நம்பர் மாதிரியா அதானே இல்லை அதான் பார்த்து வாங்கினேன் ஏண்டா அந்த ஈரம் படுறதுக்கு அவர் அரைச்சிட்டுறதுக்கு எல்லாம் அப்படிதான் வைங்க ஒன்று வரணுங்க போடுங்க அதுல இந்த வேறையும் கிடக்கு அதே துணியில தான் சரி நீங்க பார்த்து போடுங்களேன் என்னன்னு ஆனால் வாங்கினாக்கா டிஷர்ட் மட்டும் கொஞ்சம் நல்ல மாதிரி ரெண்டு டிஷர்ட் நல்ல டிஷர்ட் ஏன்டா அவர் வந்து 2-3 நாளைக்குள்ள ஜூஸ் ஆகுறதா நீ அடுத்தடுத்த மர கொண்டாங்க வாங்கிட்டு வரோம் அந்த வாங்கின உடுப்புகளையும் ஒரு காட்டி விட்டுருவோம் இந்த இது வாங்கினது இது ஒரு டிஷர்ட் அவ்வளோ ஓகே இது ஒரு ஷர்ட் அதையும் கொஞ்சம் கொண்டாங்க ஒரு டிஷர்ட் பாடி இந்த ஜம்பரை கொஞ்சம் கலந்துட்டோம் இந்த இது ஒரு டிஷர்ட் ஜம்பரை கலந்து இது வந்து ஃபுல் ஸ்லீப் ஒரு கருப்பு வாங்கிருக்கீங்க இதுவும் ஒரு டிஷர்ட் இந்தாங்க இதுல ஒரு 5 டிஷர்ட் இருக்கு என்ன எடுத்து போடுங்க இல்ல அதே மாதிரி 5 ஷார்ட்ஸ் வாங்கிருக்கீங்க சரியா இந்த கலரை போடுங்க ஷர்ட் போடுவாரு ஜம்பர் போடணும் ஷர்ட் அவரை விரும்புறதுக்கு கொடுங்க சேட்டை போடுங்க நான் பாப்போம் நீ நடமா போட போட சேட்டை மோட்டர் தூக்கி காசு கொடுத்துருவோம் அவ்வளோ ஆச்சு இவானா எங்க இருக்கு காசுண்ணா வாளிக்குள்ள இருக்கீங்க அக்கா வாளிக்குள்ள வச்சு நடத்துவாங்க இருக்கு ராஜு காட்டுங்க இஞ்சாரு இந்த ஆசியாரு எவ்வளவு ஆச்சியாரு அது இந்த அவர் வச்சிருந்தா ஆச்சு 120 ரூபா ஒரு இரவு காசு வீட்டு கட்டி கொடுக்குறோம் ஒரு இரவு ஒரு இதான் கொடுக்குறது காயணும் சரி ஓகே அக்கா வாங்கக்கா அண்ணா வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு தம்பிக்கு வந்து நன்றி கூப்பிட்டோட நீ வந்ததுக்கு அப்ப அந்த வகையிலக்கா அண்ணாவுக்கு அந்த உதவி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மலர் அண்ணா வந்து இந்த உதவியை செய்திருக்காங்க அவங்க வந்து அவங்களோட குடும்பமா அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாங்க அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு அவங்களும் படிச்சு கொண்டு வேலைக்கு போயிட்டு அந்த காசை வந்து அனுப்புனாங்க மலர் அண்ணாவுடைய வைஃப் அவங்க எல்லாம் வந்து வீடியோ பார்ப்பாங்க இனி அடிக்கடி அவங்களும் இந்த தம்பிக்கான உடுப்புகள் அது வாங்குறதுக்கான இருந்தோடு ஹெல்ப்களை பண்ணுவாங்க எங்களோட கண்டிப்பா நாங்க செய்வோம் இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க இப்படியான உதவி ஒன்று செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அவளுக்கு என்ன நான் நிறைய பேர்ட்டி எல்லாம் கேட்டிருக்கேன் இப்படி ஒரு தடவை இந்த உதவி செய்யல முடிவெட்டுறதுக்குரிய இந்த கட்டர் வாங்கி தரதுக்கு மாதிரி ஒரு தடவை உதவி செய்யல ஆனா இது செஞ்சது உண்மையா எனக்கு நன்றி சொல்லணும் சரி ஓகேக்கா அவங்க வந்து மொத்தமாக வந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க 1 லட்சம் ரூபாய் அனுப்பிட்டு நீங்க பிரிச்சு வந்து தேவையுடைய ஆட்களுக்கு வந்து அதுக்கிட்ட பிரிச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்ப அந்த வகையில அந்த 1 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 25,000 ரூபாயை உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நாங்க எடுத்திருந்தோம் அந்த வகையில இந்த உடுப்புக்கு அந்த மிஷின் எல்லாம் வாங்கினதுக்கு 13,500 ரூபாய் மெஷினுக்கு வந்து 6,500 உடுப்புக்கு வந்து 7,000 ரூபாய் முடிஞ்சது மிச்சமாகவே இந்த வரைக்கும் 11,500 ரூபாய் இதை செலவுக்கு வச்சு கொள்ளுங்க கண்ணி பாருங்கக்கா 11,500
ஓகே இப்ப நீங்க இப்ப காசு தருவான்னு நீங்க நினைச்சீங்களா? இல்ல நினைக்கல. உடம்பு வாங்கி அதுவும் வருவேல நினைக்கல. ஆனா ஹட்டர் மட்டும் கிடைக்க மாட்டேன் நான் நினைச்சிருக்கேன். கிடைக்க மாட்டோம் நினைக்கல. நான் இப்படி உடம்பு வாங்கி கொண்டு தருவேல நினைக்கல. அப்படி மீதி பணம் நினைக்கல. இல்ல என்னன்னு சொன்னா இப்ப அவங்கள பார்த்துட்டு உடுப்பையும் கட்டுறையும் நம்ம எங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. இப்ப இது வந்து உங்களோட செலவுக்கானது. இப்ப இதை வந்து இன்னொருத்த நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாம். இருந்தா உங்களுக்கு தரணம் பண்றதுக்காக வேண்டி எதுவும் சரி ஓகே பிரச்சனை இல்லை. நாங்க அடுத்தடுத்து வரக்குள்ளக்கா இப்ப மலர் அண்ணா வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க குடும்பம் சார்பாக. அடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சோ இல்ல 1 மாசம் கழிச்சோ நாங்க அடுத்த நேரம் வந்து அண்ணாவுக்கு அந்த உடுப்புகளை வந்து வாங்கி தாரோம் கடைக்குள்ள வந்து. சரி இப்ப நீங்க உங்களோட கையில இந்த காசு இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு என்ன நம்பிதான் சொல்றோம். எங்களை போல எங்களை கூட கஷ்டத்துல இருந்தாக்கள் தான் இப்ப இந்த எங்களுக்கு இப்படி உதவி செய்யறாங்க. எல்லாரும் வசதியானாக்கள் சொல்லலாது. எங்களை கூட கஷ்டப்பட்டு தான் அவங்க இப்படி இந்த காசுல அனுப்புறாங்க. இங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு நன்றி. சரி ஓகே அக்கா. ஐயா வாங்கலேன் என்ன ஜோதி பண்ணிக்கீங்க? சரி ஓகே நாங்க இந்த வீடியோல முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அப்ப அந்த வகையில எங்களுக்கு இன்றைய ஒத்துழைப்பு வழங்கின கதை தம்பிக்கு நன்றி. அதோட இந்த உதவி செய்த அந்த மலரண்ணா குடும்பத்துக்கு மீண்டும் நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரியாக்கா நாங்க போயிட்டு வரோம். சந்திப்போம். அண்ணாவுக்கு என்னங்க அவர் காசை கொடுத்தாலும் இதே மாட்டாரு. சும்மா நான் ஒரு 20 ரூபாய் கொடுத்து விடுறேன். இந்தாங்கண்ணா இது உங்களுக்கு நான் உங்களுக்கு இது காசு எவ்வளவு? இது எவ்வளவு? 100 ரூபா. காணுமா? இது 100 ரூபா காணுமா? இல்ல இன்னும் வேணுமா? இன்னொன்று வேறையா? என்ன நீங்க என்ன வாங்குவீங்க? என்ன வாங்குவீங்கன்னு காசு இருக்கேன்டா பேசிக்குள்ள. என்ன வாங்குவீங்க? இந்தா என்னமா என்ன 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 வாங்குவீங்கன்னு சொல்லுங்க. நான் தருவேன். காசு இருக்கு. என்ன வாங்க போறீங்க? சொல்லுங்க. பான் வாங்க போறீங்களா? வேற என்ன வாங்குவீங்க? வேற என்ன வாங்குவீங்க? நீதான் நான் வாங்குவேன். நீங்க என்ன வாங்குவீங்க நான் வருவேன். சொல்லுங்க. ஆனுமா எவ்வளவு? இது 2 எவ்வளவு? இன்னொரு 100 ரூபா தெரியா? இன்னொரு 100 ரூபா. சரி இதை வச்சு வேண்டுங்களா? சரி ஓகே போயிட்டு வரோம். நாங்க வாயாட்டுங்க முன்னுக்கு காசு இருந்தா கலந்த முன்னுக்கு அந்த பாத்து கொண்டுருக்காங்க. அந்த அவங்களுக்கு வாயாட்டினா தான் அவங்க தருவாங்க திரும்பியும். அங்க முன்னுக்கு பாருங்களேன். பார்க்க மாட்டீங்களா? சரி அவரோட கையில காசு வந்து தின்னி பார்க்க மாட்டாரு. சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடை வரும். நாங்கள் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு இப்படியான உதவிகள் செய்யக்குள்ள. மீண்டும் சந்திப்போம். பாய்.